அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. Techno start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல 2020ல லான்ச் ஆன பெஸ்ட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் உடைய லிஸ்ட் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். so that நீங்க under 20,000ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணனும்னா கண்டிப்பா அந்த லிஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 398ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போற அப்டேட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், மைண்ட் ரீடிங் டெக்னாலஜி. ஸோ மைண்ட் ரீடிங் டெக்னாலஜினா என்ன, இது எப்படி பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ மைண்ட் ரீடிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது தற்சமயம் ஃபேஸ்புக் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சில விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மைண்ட் ரீடிங் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோமோ எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ லேப்டாப்பில் அப்படியே டிஸ்பிளே ஆகிறது தான் மைண்ட் ரீடிங் டெக். ஸோ இதில் தான் நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைனே வச்சு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம மைண்டில் நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லையோ இல்லைனா கம்ப்யூட்டர்லையோ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ சென்சார்ஸ். எஸ், இதில் இவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ சென்சார். இந்த நியூரோ சென்சார் நம்மளுடைய பிரெயினுடைய சில பார்ட்ஸில் இவங்க கனெக்ட் பண்ணி நம்ம பிரெயின் என்ன யோசிக்குது அப்படிங்கிறத இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ, அதாவது எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோ அந்த டிவைஸில் இதை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ரொம்பவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இலான் மஸ்க் உடைய நியூரோ லிங்க் கம்பெனி இதில் தான் மேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூரோ சென்சார் அதாவது மைண்ட் ரீடிங் டெக்னாலஜியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் டிஸார்டர், நிறைய பேருக்கு உலகம் முழுக்க இந்த டிஸார்டர் இருக்கு. இது ஜெனட்டிக்கல் டிஸார்டர் அப்படிங்கிறதுனால இது சரி பண்றதுக்கு மாத்திரை மருந்து கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயினோட இந்த நியூரோ சென்சார் கனெக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா அவங்களால கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. மென்டலி ரிட்டார்டட் அந்த மாதிரி நியூராலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு இந்த மைண்ட் ரீடிங் டெக்கை ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மைண்ட் ரீடிங் டெக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜியோ அண்ட் ஃபேஸ்புக் உடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜியோ அண்ட் ஃபேஸ்புக் உடைய கொலாபரேஷனில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோ மார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இப்போ இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜியோ மார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் ஷாப்ஸோட இவங்க கனெக்ட் பண்ணுறதுனால ஸ்மால் பிஸ்னஸும் க்ரோ ஆகிறாங்க. அதாவது ஆன்லைனாக இருந்தாலுமே ரீட்டைல் ஸ்டோர்ஸும் சேல்ஸ் அதிகமாகிறதுனால இந்தியாவில் ஸ்மால் பிஸ்னஸ் அதாவது டிஜிட்டல் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் லைட் மறுபடியும் இந்தியாவில் ரீலான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லைட் அப்படின்னு சொல்லும் போதே லைட்டர் வெர்ஷன் ஆஃப் இன்ஸ்டாகிராம். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 MB தான். ஸோ உங்களுடைய ஃபோனில் ஜஸ்ட் 2 MB இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் இனிமேல் யூஸ் பண்ணலாம். பட் இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அண்ட் IGTV இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் இன்ஸ்டாகிராம் லைட்டில் அவைலபிளாக இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராம் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ல் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ப்ளே ஸ்டோரில் இதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இதை ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் ஆப்புடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டாகிராம் லைட்டை மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நவம்பர் 2020லே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆகல. ஆனால் இப்போ டிசம்பர் 16 அன்னைக்கு இது எல்லாருக்குமே லைவ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸில் இந்த பேமெண்ட் ஃபீச்சர் இப்போ அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாப்புலர் பேங்க்ஸ் ICICI பேங்க், SBI, HDFC இதோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் வழியாகவும் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் இனிமேல் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் உடைய பாப்புலரான ஃபீச்சர் வாட்ஸ்அப்பே இப்போ எல்லா யூசர்ஸ்க்குமே இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அது வழியாக டிரான்சாக்ஷன்ஸ் இனிமேல் பண்ணிக்கலாம். ஒரு 24 வயசு ரஷ்யன் லேடி குளிக்கும் போது பாத் டப்லேயே இறந்துருந்ததா ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கும் போது பக்கத்துலேயே iPhone 8 சார்ஜரில் போட்டு வச்சுருக்காங்க. பை மிஸ்டேக்
மிஸ்டேக் அந்த ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு. எலக்ட்ரிக் ஷாக் ஆகி இவங்க இறந்துருக்காங்க. இவங்க கூட இருந்த ரூம்மேட் வந்து பார்க்கும்போது வந்து ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே சார்ஜ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் பட்டதுனால வந்து ஷாக்னால தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டெய்லி சார்ஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த அப்புறம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக யாருமே இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஐடிசி டேட்டா வந்து இந்தியாவில் டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் யார் டாப் 5 இருந்தா அப்படிங்கிற லிஸ்ட். சர்ப்ரைசிங்காக இதில் 4th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக போக்கோ பிராண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு இண்டிபெண்டன்ட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து போக்கோவுடைய M2 Pro, அதுக்கப்புறம் X2, X3 இதெல்லாம் ரொம்பவே நல்லா சேல் ஆனதுனால அக்டோபர் 2020 ரிப்போர்ட் படி இந்தியாவில் டாப் 5 பிராண்டில் வந்து 4th பிளேஸில் வந்து போக்கோ இருக்கிறதா அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. PUBG மொபைல் இந்தியா வந்து ரீலான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி RTI வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்ட் மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. PUBG மொபைல் இந்தியா ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PUBG கார்பரேஷன் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாக்காகவே வந்து ஒரு டெடிகேட்டட் ஆப்பே இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இந்தியாவில் இதுக்கான பெர்மிஷன் இவங்க கிடைக்காததுனால வந்து இதுக்கான டவுன்லோட் லிங்க் இவங்க கொடுக்கல. பட் மெய்டி, அதாவது இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேண்ட் ஆப் வந்து இந்தியாவில் கம்பேக் பண்ணுறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமா வந்து PUBG இந்தியாவில் ரீலான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக PUBG ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, PUBG இந்தியாவில் பேன் ஆயிருந்தாலும் குளோபலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் ஆப்பில் வந்து PUBG தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ரீசெண்டாக சென்சார் டவர்ஸ் வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் கேமிங் ஆப்புடைய லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து PUBG. இவங்களுடைய ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $2.6 பில்லியன் வந்து 2020 மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது 2019 விட 64% வந்து அதிகமாக இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே செகண்ட் பிளேஸில் ஆனர் ஆஃப் கிங்ஸ், தேர்ட் பிளேஸில் போக்கேமான் கோன்னு வந்து டாப் 5 ஹையஸ்ட் ஏர்னிங் கேம்ஸ் வந்து குளோபலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமி இந்தியாவில் அவங்களுடைய லேட்டஸ்ட் Mi QLED 4K டிவி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிவி அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 10ல லான்ச் ஆயிருக்குது. அதே சமயத்தில் இதோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெசல்லெஸ் டிவி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க மெட்டாலிக் ஃபினிஷில். இதில் உங்களுக்கு டால்பி விஷன் அண்ட் ஆடியோ இது சப்போர்ட் பண்ணும். HDR10+ இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 55 இன்ச் டிவியுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியல் வெப்சைட் me.comலையும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 21 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா December 21 அஃபிஷியல் ஸ்டோர்ஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Infinix உடைய ஸ்மார்ட் HD 2021 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இதோட விலை ஏற்கனவே நம்ம பார்த்ததா 5,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சிப்செட் ஃபைனலாக ரிவீல் ஆயிடுச்சு. இது MediaTek Helio A20ல இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 2GB வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ரியர் சைடில் 8 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல் கேமராவோட 5000 mAh பேட்டரி. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. OPPO A15s இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன A15 உடைய ஒரு சக்சஸர் வெர்ஷன். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் சிப்செட் இது MediaTek Helio P35 13 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 720 பிக்சல் ரெசல்யூஷனோட 11,490க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி தரப்புல வந்து 2021 வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது. கிட்டத்தட்ட 20 ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் ஏற்கனவே லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ எல்லா மாதமும் வந்து 2021 ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகிறது ரியல்மியுடைய 8 and 8 Pro அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரியல்மியுடைய X7 Proக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் ஜனவரியில் முதல்ல ரியல்மியுடைய 8 and 8 Pro லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஜனவரி எண்டுக்குள்ளே ரியல்மியுடைய 8 and 8 Pro இந்தியாவில் லான்ச் ஆகலாம்னு. அது மட்டும் இல்லை, ரியல்மி 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இது Snapdragon 750G இந்த சிப்செட்டில் வந்து AMOLED பேனல், மற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் ஹைலைட்டிங்காக, கேமராவும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்து ரியல்மியுடைய 8 Pro ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரியல்மியுடைய 8 சீரீஸ்க்காக?
அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சென்சார் டவர் வெளியிட்டிருந்த டாப் ஏர்னிங் மொபைல் கேமுடைய லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸில் இருந்த கேமுடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், டாப் ஏர்னிங் மொபைல் கேமில் 3rd பிளேஸில் எந்த கேம் இருந்தது? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சேட்டலைட் இன்டர்நெட் டெக்னாலஜி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வேல்துரை. கங்க்ராச்சுலேஷன் வேல்துரை. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸோடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.